அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரபியுனில் அவ்வல் மாதத்திலே தொடர்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் என்ன? அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தார்கள். பிறக்கின்ற போதே அற்புதங்கள், பிறப்பதற்கு முன்னாலும் அவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பல ஹுதுபாக்கள் வாயிலாகவும் ஜும்மாக்களூடாகவும் நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டுத்தான் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு முஃமின்களும் இஸ்லாத்துடைய முதலாவது கடமை லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமல்ல, முஹம்மதுர் ரசூலுல்லாவும் சேர்த்துத்தான். அப்ப இந்த முஹம்மதுர் ரசூலுல்லா என்றது சாதாரணமாக நான் பிறந்த நாள் மாதிரியோ அல்லது என் புள்ளையோ என் உம்மா பாப்பா பிறந்த மாதிரி ஒரு நாளுண்டல்ல, அவங்க இந்த உலகத்துக்கு வந்த நாளன்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாயகத்துடைய பெயரை சொல்லவில்லை என்றால் ஈமானே இல்லை. ஒருத்தருக்கு முஃமினாக இயலாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னாதான் முஃமினே ஆகலாம். அப்படியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அவர்களை பற்றி பேசுவதுதான் பொருத்தம் என நினைத்து இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய இந்த குத்பாவிலும் நாங்கள் பார்ப்போம். சில நேரங்கள்ல எங்கட மனசு செல்லும், கொஞ்சம் கூட தானே, போன கிழமையும் அதை பத்தி தானே பேசினது, ஒரே அதை பத்தியே பேசிக்கொண்டிருக்கணும், ஒரு முறை சென்னா போதும் தானே இந்த மாதிரி சில நேரங்கள் எங்கட மனசு செல்லும் இல்லையா? இது எதை மாதிரி என்றா, எங்கட குடும்பத்துல விசேஷமா பொம்பளை கிட்ட கேட்டு பார்த்தா செல்லுவாங்க, எனக்குன்னா அந்த வீட்டுக்கு போறதுக்கு விருப்பமே இல்லைன்னுவாங்க. டார்டவுடு போனா எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களோட புள்ளையோட பெருமையை பத்தியே பேசிக்கொண்டிருப்பாங்க. அப்படி எங்களுக்கும் அப்படித்தான் சில நேரங்களில் விருப்பம் இல்லாம போகும். எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களோட புள்ளைய பத்தி பீத்துறதே வேலை. சில ஆட்களுக்கு எங்களுக்கு விருப்பம் வரல அந்த மாதிரி வீட்டுகளுக்கு போறதுக்கு. என்ன பார்த்தா எந்த நேரம் அவங்களோட புள்ளைய பத்தியே பீத்தி கொண்டு இருக்கிறதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட புள்ள பெருசு, அவங்க பேசுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கேட்கறது கஷ்டம்தான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் அதை இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணுமாக இருந்தால் அது எங்களுக்கு விருப்பம் இல்லாம போகுது என்றது அது ஒரு தனி தலைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுற போது எங்களுக்கு அப்படி ஆகிடக்கூடாது. இன்னும் ஒரே இதை பத்தியே பேசணுமா, இந்த தலைப்பே பேசணுமா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதே என்று நாங்க யோசிக்கலும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு கண்டாலும் எங்களுக்கு கண்டாலும் இதை எடுத்து நடங்கோண்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை செய்யவானம்ன்றா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் எங்களுடைய உள்ளங்கள்ல இன்னும் அந்த முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய முஹப்பத்து சரியாக பதியல்ல. அது சரியாக உள்ளத்துல செட்டாகி இருந்தால் அவனாருடைய வாழ்க்கையை எங்களுக்கு எடுத்து நடப்பதொன்றும் கஷ்டமாக இருக்காது. அதனாலதான் எங்கட ஈமான அளக்கிறதுக்கான ஒரு அளவுகோல், நான் எந்த அளவுக்கு அந்த கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றேனோ அந்த அளவுக்கு தான் என் ஈமான். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். பிறந்த காலத்திலிருந்து நாங்க கேள்விப்படுற ஹதீஸ் இது. ஏண்டு உம்மா வாப்பா விட, குடும்பத்தார்களை விட, அனைத்து மக்களை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முஹப்பத்தானவங்களா இருக்கணுமா, அப்பதானா நான் முஃமின். இன்னைக்கு ஏண்ட வாப்புக்கு ஏசினா எனக்கு கோபம் வருது, உம்மக்கு சென்னா அதை விட வருது. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒன்றா நாங்க முன்னுக்கு இறங்கி நிக்கிறோம். அந்த அளவுக்கு பெருமானாருடைய விஷயத்துல எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதான்னு கேட்டு பார்த்தா கொஞ்சம் டவுட் தான். நாங்க செல்லையிலும் வாயால நான் நேசிக்கிறேன் தானண்டு, ஆனால் அது இபாதத்துக்களாக வெளிவருவது ஒரு பக்கம் இருக்க, எங்களுடைய உணர்வோடு கலக்கப்பட்டிருக்கணும். எங்கட உணர்வுகளோட கலக்கப்பட்டிருக்கணும். அந்த ஃபீல் எங்களுக்கு வரணும்.
ஏண்ட வாப்பட பேரை செல்லக்குள்ள நான் வேணுமெண்டா கையை கட்டி கொண்டிருக்கேலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றக்குள்ள வாயை மூடிக்கொண்டிருக்கேல. அது ஒரு முஃமினால உடனே வாயில ஸலவாத்து வரணும். அந்த அளவுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கப்படணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்னதான் செஞ்சாங்க அவங்க? என்னதான் செய்யலன்னு தான் கேட்கும். இன்றைக்கு என்ன நடந்துட்டா, ஹசத் ஒரு சாமான் இருக்குது, பொறாம. இது சுககல நகி ரோகிய ஈர்சியாவ இல்லையா? சுகமா கேளவா? ஏது சுகமா கேளாத காரணம் என்ன தெரியுமா? ஒரு பைத்தியக்காரனாக இருந்தால் அவருக்கு தெரிய அவருக்கு பைத்தியம் உண்டு. ஆனா வீட்டுல உள்ளவங்களுக்கு ஊராக்களுக்கு தெரியும் இவருக்கு கொஞ்சம் குறவு உண்டு. அப்ப அவரை கூட்டிக் கொண்டு போவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிக் கொண்டு போவாங்க, மருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஹசத் என்ற சாமான் இருக்கிறதானே, இது எனக்கு இருக்கிறன்றது எனக்கே தெரியாது. பொறாம எனக்கு இருக்கிறன்றது எனக்கே தெரியாது. இன்றைக்கு நான் பொறாமை என்ற தலைப்பை பேசுறதுக்கு வரல. ஏன் செல்றனண்டா, அந்த பொறாம எங்களை சில விஷயங்களை செய்ய விடாம தடுத்து கொண்டே இருக்கும். சுருக்கமாக செல்ல போனா, எனக்கு பொறாம இருக்கிறதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு சின்ன மருந்து என்ன தெரியுமா? உங்களுக்கு தார சந்தேகமோ அவங்கள பத்தி கொஞ்சம் கூடுதலா புகழ்ந்து பாருங்க. குடும்பத்துல மாமி, மச்சன், அவர் இவர் ஒவ்வொருத்தரா யோசிச்சு பார்க்கணும். எனக்கு தார டவுட், இவரோட எனக்கு பொறாமையோன்னு டவுட்டா இருந்தா அது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கறதுக்கான வழி என்ன தெரியுமா? அவரை பத்தி கொஞ்சம் கூடுதலா புகழ்ந்து பார்க்கணும். இல்லாட்டி அவரை புகழ்ற இடத்துல இருந்து பார்க்கணும். எரியும் கேட்டுக்கொண்டு ஈக்கல, என்ன இது ஓவர், தேவையில்லாத வேலை, இப்படி படும் எங்களுக்கு. அப்ப கொஞ்சம் போல உள்ளுக்கு பத்துதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஹசது மத்த மனுஷர்ட விஷயத்துல வந்தாலே அமல்கள் எல்லாம் பாலாகிவிடும். நெருப்பு விறகை சுட்டு போடுவதை போல எங்களுடைய அமல்கள் எல்லாம் கரிந்துவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பொறாமை எங்களுக்கு தெரியாமலேயே பெருமானாரின் மீது வந்துவிடக் கூடாது. தெரியாம வந்துடும். அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டு வருகின்ற போது, ஆனா அத்துகாக்கும், உங்களிலே தக்வா உள்ளவர், நீங்க என்னதான் தொழுதாலும் மோதினாலும் என்ன மாதிரி உங்களோட தக்வா வரவே இயலாது. அக்ரமுஹும் அலல்லாஹி, அல்லாஹு தஆலாவிடத்துல நான் தான் ஆகவும் கண்ணியமானவன், என்னை விட ஒரு கண்ணியமானவன் உலகத்துல இருக்க இயலாது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. வலா ஃபஹ்ர, பெருமைக்காக சொல்லவில்லை என்றாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல சொல்லுவாங்க, இப்ப நாங்க பேசக்கொள்ள செல்ல நம்மளால முண்ட சொல்லிட்டு பொய்யல்ல உண்மைக்கும், பொய்யல்ல உண்மைக்கும், அப்படி ஒரு வார்த்தை எங்கட வாயில வரும், உண்மைக்கும் உண்மைக்கும் வரும். அப்படின்னா நீங்க பொய்யன்னு நினைக்க வானம் என்று. அத மாதிரி இவ்வளவெல்லாம் என்னுடைய சிறப்புகளை சொல்கிறேன், வலா ஃபஹ்ர, நான் பெருமைக்காக சொல்வதாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். இந்த ஹதீஸுக்கு இமாம்கள் சொல்லுவாங்க, அப்படி நினைச்சிட்டா அவங்களோட வாழ்க்கையே வீணா போய்த்திரும், ஈமானே போய்த்திரும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வலா ஃபஹ்ர என்றாங்க. ஏனென்றா இன்றைக்கு எங்களுக்கு விளங்குது, உலகத்துல சாதாரணமான ஒரு சின்ன சாதனை ஒன்றை படைச்சாலே போதும், அவருக்கு என்ன புகழ், என்ன புகழ் மாலை, என்ன எல்லா ஜாதியும் செய்யறோம் நாங்க. ஆனா பெருமானாருடைய விஷயம் என்று வரப்போக்கள் இதுக்கு ஆதாரம் இருக்குதா யோசிக்கிறோம், என்னென்னமோ யோசிக்கிறோம் நாங்க. பெருமானார் செஞ்ச வேலை சாதாரணமான வேலை அல்ல. ஒரு தேசத்தை விட்டும் ஒரு நாட்டை விட்டுமே சிறுக்கை இல்லாமல் ஆக்கியவர்கள், மது போதைகளை இல்லாமல் ஆக்கியவர்கள். இன்றைக்கு எங்களுக்கு தெரியா இந்த புதுசா வந்த ஒவ்வொரு பேர்கள் போதை பொருள்கள். ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல, பரம்பரையா அதிலே மூழ்கினவங்க. இன்றைக்கு ஒரு ஆள் அல்லாஹ் பாதுகாக்கணும், போதை பொருளுக்கு கடுமையானவராக இருந்தால் இன்னொரு 15 வயசுல 20 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, அவருக்கே விட்டுக்கொள்றதுக்கு இயலாது. நிறைய பேர் பழகினாங்க, பழகினத்துக்கு பிறகு விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க தான், ஆனா அவங்களுக்கு இயலாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒத்தர் 2 பேரே இல்ல, முழு நாட்டுடைய அந்த போதையிலிருந்து நாட்டையே மீள்த்தவர்கள். அதே போலதான் களவெடுக்கிறது சர்வசாதாரணம். எங்களை மாதிரி அல்ல, புதிய புதிய மாடல்ல களவெடுத்தாங்க. ஒரு மாட்டை காண்டா, மாட்டை களவாண்டா தானே பிரச்சனை, சதைய உசுரோட வெட்டி எடுத்துட்டு போய்த்துருவாங்க. இப்படி ஒரு விதமான களவு. அடக்கப்பட்ட கஃன் துணியை அடக்கினதுக்கு பிறகு போய் எடுக்கிறவங்க, இப்படியான காலம் அது. அதை மாத்தி அமைச்சாங்க இல்லையா?
அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, ஜினா என்றது சின்ன ஊடன்றது இல்லாதவன் கேவலம். என்ன உனக்கு அப்படி ஒன்று இல்லையா? வெக்கம் அது. இந்த காலத்துல ரோயல் ஃபேமிலி என்றா எங்களுக்கு தெரியும் என்னாண்டு. அந்த காலத்துல ரோயல் ஃபேமிலி என்றா என்ன தெரியுமா? பரம்பரையா கொண்டு போய் தீக்கணும் சண்டை. எப்பயோ ஒருத்தருக்கு ஒரு கன்னத்துல அடிச்சதா இருக்கும், அடுத்துட்டு கோழி ஏண்ட வீட்டுக்கு வந்ததா இருக்கும். பரம்பரையாக அந்த சண்டை பைத்திருந்தா அதுதான் ரோயல் ஃபேமிலி. அவங்க தான் பெரிய ஊருக்கு பெருமையானவங்க. இப்படி ஜாஹிலியா காலத்தில் மூழ்கி இருந்த அந்த முழு சமூகத்தையும் கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மாத்தினார்கள்? காபத்துல்லா முழுக்க சிலைகள், ஒவ்வொரு நாளுக்கும் 360 சிலை, அதுக்கு வேற பிரான்ச்சுகள், வேற கிளைகள், வேற பேரே தெரியாத அளவுக்கு சிலைகள், மூழ்கி இருந்தவர்கள் எப்படி மாத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அதுதான் எங்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ராணுவத்தை வச்சு செய்யல, செல்வாக்க வச்சு செய்யல, எப்படி மாத்தி அமைச்சாங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாயகம் லௌலாக லமா ஹலக்துல் அஃப்லாக், இந்த முழு உலகத்தையும் படைத்ததே உங்களுக்காக வேண்டித்தான் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றானே. அந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இது. அனாச்சாரங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிய அந்த கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இது. ஒரு முஃமினுக்கு சந்தோஷப்படாமல் இருக்க முடியாது. 10 வருஷம் புள்ளை ஒன்று இல்லாமல் இருந்துட்டு புள்ள கிடைச்சவங்கள்ட்ட போய்த்து கேட்டு பாருங்க, அந்த புள்ளையோட அருமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த நாளை ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. அப்படி அவங்க அந்த புள்ள பிறந்த நாள் வரக்குள்ள அவங்களுக்கு சந்தோஷம் வரலன்னா அந்த உம்மா வாப்பட உள்ளத்தை ஈரம் இல்லைன்னு அர்த்தம். முழு உலகத்துக்கும் ரஹமத்தை கொண்டு வந்த கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லாக் ரீதியாக உலகத்தை மாற்ற வேண்டுமா? சட்ட திட்டங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் காமிலானவர்கள். இன்றைக்கு உலகத்துல அதான் நெப்போலியன் சொன்னாராம், இந்த உலகத்துல உள்ள பிரச்சனைகள், நவீன பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தா முடிஞ்சிருமென்னு சொன்னான். ஒரு முஸ்லிம் அல்ல, அவர் சொல்றாரு. ஏண்டா இப்ப நீங்க பாருங்க, சாதாரணமா காலிக்கோட்டுக்கு போய்த்து பார்த்தாலும் தான், மத்த ஒரு உசாவில போய்த்து பார்த்தாலும், என்ன பிரச்சனைன்னு எடுத்து பார்த்தாலும் இஸ்லாத்துல அதுக்கான தீர்வு கிட்டத்தட்ட நான் பாக்குறேன். ஒரு புடியம் வந்து செல்றாரு, அசத் உடப்போற, உடப்போற என்ன பிரச்சனை வாழ்க்கையில? பிரச்சனை என்ன பிரச்சனை? எங்க ஸ்டார்ட்? பொம்பளை கிட்ட வேண்டிய மட்டும் நான் ஈக்கிறேன். நாங்க ஈக்கிற கூலி வீட்டுல, நாங்க ஈக்கிறது கூலி வீட்டுல. நான் கொடுத்த மகர் மட்டுமே 5-6 பவுன் இருக்குது கையில, அவகிட்ட வேறையா இருக்குது. இத கொஞ்சம் கடனுக்கு கேட்கிறேன், நான் தரையலான்றாவே. இத கொஞ்சம் கடனுக்கு கேட்கிறேன், தரையலான்ற. எங்கள்கிட்ட வந்தா நாங்க என்ன எப்படி தீர்ப்பு சொல்லுவோம்? ஏன் மனைவி கிட்ட என்னோட ஒன்று கீக்கிற பொம்பளை, கூலி வீட்டுல வாழ்றோம், நகை இருக்குது கை நிறைய, தாரா இல்ல கேட்டா நாங்க எப்படி தீர்ப்பு சொல்லுவோம்? என்னடா இந்த அளவுக்கு ஒரு இரக்கம் இல்லாத பொம்பளையா இருக்கிறாவே, இது ஒரு மனசாட்சி இல்லாத ஆளா இருக்கிறாரு, நாங்க உடனே குத்தம் பிடிப்போம் அந்த பொம்பளைய தான். ஆனா எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தர முறை என்ன தெரியுமா? அவட சொத்து அது அவடதான். நான் கொடுத்த மகராக இருந்தாலும் கூட, நான் கொடுத்த மகராக இருந்தாலும் கூட, எப்படி ஒரு புறத்தி மனுஷனுக்கிட்ட நான் போய்த்து கடன் கேட்டா அவரு எனக்கு தாரது கடமை இல்லையோ, அதே போலதான் என்னுடைய மனைவி விருப்பம் என்றால் தருவா, விருப்பம் இல்லாட்டி அவக்கு தராம இருக்கேலும். இதுக்காக வேண்டி ஒரு மாப்பிள்ள, ஒரு கணவன் கோபிக்கிறார் என்றால், சண்டை பிடிக்கிறார் என்றால் அவருக்கு சட்டம் தெரியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே எங்களுக்கு சொல்லி தந்த அந்த வாழ்க்கை முறை தெரியாததனால் இன்றைக்கு எத்தனை பேர் காலிக்கோட்ல இதுக்காக வேண்டி இந்த பிரச்சனையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சரி, விட்டு போட்டதுக்கு பிறகு புள்ளையோட விஷயம், புள்ளைய காட்ட இயலாது, அந்த பிரச்சனைக்காக வேண்டி எத்தனை உசாவி, எத்தனை பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் எங்களுக்கு அழகான முறையில மார்க்கம் வழி சொல்லி தந்துதான் இருக்கிறது. அதாவது கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி
சண்டை சச்சரவுகள் பிளவுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சட்ட ரீதியான விஷயங்களாக, உதாரணத்துக்கு 2 விஷயம் சொன்னேன். சட்ட ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அஹ்லாக்காக இருந்தாலும் சரி, ஒழுக்கமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு பாருங்க, ஒழுக்கம் அதுக்கான வரையிலக்கணமே தெரியாம போய்த்துட்டு, இன்றைக்கு ஒழுக்கம் கொஞ்சம் நகத்தை கொஞ்சம் கூடுதலா வளர்த்தா அதுதான் பசுந்தாய். முடிய தேவையில்லாத மாதிரி செஞ்சா அதுதான் அழகு. கிட்டத்துல பாத்திப்பீங்க, ஒரு இதுல பாக்குறேன், நான் கட்டையா, அவர் உண்மை செல்றா, நான் தெரியுமா கட்டையா உடுக்குறேன், ஏண்ட புள்ள என்ன பார்த்து பழகணும், அடே இத மாதிரிதான் இந்த உம்மா மாதிரி தானே மத்த பொம்பளை பழகணும் மாமன், அதுக்குத்தான் நான் கட்டையா உடுக்குறேன்னு ஒரு பொம்பளை சொல்றேன். அது நீ மார்க்கம் இல்லாதவங்க பேசுவாங்க, சரி. காரணம் என்ன? வரம்பொண்டு இல்லை. இன்றைக்கு நாங்க பாக்குறோம், எல்லா விதத்துக்கும் சட்ட திட்டங்கள் கண்டுபிடிச்சிக்கிற பூர்த்தியா இருக்குதா? இதுக்கு மத்த மார்க்கத்தாலே நாட்டிலே ஒரு தீர்வு கிடைக்குமா இதுக்கு? ஆனால் இந்த விதம் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வுகளை சொல்லி தந்தவர்கள் தான் கண்மணியா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒழுக்க ரீதியாகவா, அஹ்லாக் நட்பண்புகள் ரீதியாகவா, சட்ட திட்டங்கள் ரீதியாகவா, எல்லா துறையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமானவர்கள். அவங்க வரலன்னு சொன்னா எங்கட ஹாலாத் என்ன இன்றைக்கு? அதனாலதான் ஒரு முறை உமாமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால நஜித்ல இருந்து வாராங்க, இந்தக்குள்ள ரியாத் இஹ்ராமோட வாராரு. எங்கக்கு வாரது? மதீனாக்கு வராங்க, இஹ்ராமோட வராங்க. ஆளை கண்ட உடனே சஹாபாக்களுக்கு டவுட், பெருமானாருக்கு டவுட், இன்னும் இஹ்ராமோட ஒரு ஆள் மதீனாக்குள்ளுக்கு நஜ்துல இருந்து வரக்குள்ள வர தேவையில்லை. புடிச்சு கேட்டாங்க, எதுக்கு வந்த? உம்ரா செய்யறதுக்கு. இந்த மாதிரி அவங்க தடமாறுறாங்க. ஆளை பார்த்தா டவுட், புடிச்சு கெட்டி வச்சுட்டாங்க மதீனா பள்ளி வாசலுக்குள்ளால். கெட்டி வச்சா இது வந்திக்கிறது வேறொன்றுக்கும் இல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ததற்காக வந்திக்கிறதால் புடிச்சு வச்சாச்சு. 1வது நாள் முடிய கொள்ள செல்றாரு, என்ன விட்டுடுங்கோ, என்ன மன்னிச்சுக்கோங்கோ, பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் உடல்ல. 2வது நாள் திரும்பவும் கெஞ்சுறாரு, என்ன விட்டுட்டால் நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன், ஒன்னும் செய்ய மாட்டேன், நான் பெய்திருவன், இடத்த காலி பண்ணுவன் என்றாங்க உடல்ல. 3வது நாள் பேசாம இருக்கிறாரு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்றாங்க சஹாபாக்கள் கிட்ட, இப்ப ஆளை விட்டுடுங்கோண்டு, இப்ப ஆளை விடுங்கோண்டு. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், ஏதாவது ஒரு கேசன்ல எத்தனை மாச கணக்கு போட்டு வச்சுக்கொண்டு அடிச்சு புடிச்சு விசாரிக்கிறாங்க, விஷயம் வெளியில வருவதில்லை ஒன்றுமே. உடனே என்ன செய்வாரு? ஓடி பெய்திருவார். ஆனா வெறும் 3 நாட்கள் தான் சையதுனா உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிச்சு வைக்கப்பட்டாங்க. 3வது நாள் விட்ட ஆள் போறார் இல்ல. இது என்ன? இது கோழியை பிடிச்சடைச்ச கதை அல்ல. இது கோழிகள் என்ன செய்யும்? எடுத்து ஒரு நாள் விட்டா பெய்திரும், இடம் தெரியாது. 3 நாளைக்கு பிடிச்சு வச்சுக்கொண்டா கோழி அதுக்கு போற எங்க ஏரியாலே சுத்தி கொண்டிருக்கும், அதுக்கு மறந்துடும், ஏரியா மறக்குற. அத மாதிரி கேஸ் அல்ல இது. ஒரு மனுஷனை பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது 3 நாட்கள் தான். அவர் அதுக்கு போற அந்த இடத்துல இருந்து போறதுக்கு ஏலான்றாரு. இப்ப அவர் செல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வாராரு. வந்துட்டு செல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஊர்கள்ல வெறுப்பான ஊரண்டா இந்த மதீனா தான். அப்படி ஒரு காலம் இருந்தது. 3வது நாள் செல்றாரு, இன்றைக்கில இருந்து எனக்கு ஊர்களிலே விருப்பமான ஊர் மதீனா, முகங்களிலே வெறுப்பான முகம் உங்களுடைய முகமாக இருந்தது. நவுது பில்லா, இப்போது எனக்கு உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கவே சொல்கிறது. என்ன செஞ்சாங்க? 3 நாளா பிடிச்சு வச்சு கொண்டு கிளாஸ் எடுத்தாங்களா? யூடியூப்ல வீடியோ போட்டு காட்டினாங்களா? பயான் பண்ணினாங்களா? தலையா கழுகினா? ஒன்றும் நடக்கல, வெறுமனே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை சொல்லிட்டு எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல விளக்கம் சொல்லி தந்தாங்க. எப்படி? சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது விளக்கம் சொன்னாங்க. சஹாபாக்களுடைய அஹ்லாக்க பார்த்து, நாயகத்துடைய அஹ்லாக்க பார்த்து அவங்க திருந்திட்டாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அஹ்லாக்கும் தான். 3 நாட்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, சஹாபாக்களையும் பெருமானாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பெருமானாருடைய பார்வை அவரிலே பட 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 அவருடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. நூறானியத்தான கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
யார் மன் ரஆ வஜ்ஹக யஸ்அத், நாயகமே உங்களை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் சீதேவி என்று சொல்லி நாங்க படிக்கிறோம் சுப்ஹான மௌலூதுல. அந்த பார்வை பட்டதோட அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா நாயன் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் உலகத்துல சொர்க்க பூமி ஒரு இடத்துல இருக்குது. உலக முடிவு இடம்னு சொல்ற மாதிரி சொர்க்க பூமி இருக்குது. எங்க? மதீனால இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்துக்கும் அந்த மிம்பருக்கும் இடப்பட்ட இடம் ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்க பூமி என்று வர்ணிக்கப்பட்ட இடம். அது எதனால? அது அந்த இடத்துல கூடுதலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடினதுனால. பள்ளியில இருந்து இப்ப அவங்க அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜியாரம் தான் அவங்களோட ஊடு. அந்த கபர்ல அந்த வீட்டுல இருந்து பள்ளிக்கு எது நேரம் போற வார வழி கூடுதலாக பெருமானாருடைய கால் பட்ட இடம் சுவர்க்கத்து பூமி என்றால் பெருமானாருடைய கண் படப்பட, பெருமானாருடைய பார்வை படப்பட அந்த உமாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலே ஈமானியத்துடைய சுடர் வீசிவிட்டது. இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். அதுதான் எங்கள் தலைவர் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெருமானாருடைய முஹப்பத்தை எங்களுடைய உள்ளங்கள்ல நாங்க நிறைச்சி வச்சுக்கொள்றதோட செயல்முறையில அதை காட்டணும். நாங்க செயல்ல காட்டணும், எங்கள்கிட்ட வெளிப்படணும். இந்த மாசம் வரக்கொள்ள எங்கட செயல்பாட்டில் ஒரு வித்தியாசம் வரணும். முந்தி காலத்துகள் என்ன செஞ்சாங்க? ஊட்ட கழுவினாங்க, லைட்டுகளை போட்டாங்க, கொடிகளை போட்டாங்க. எதுக்காக வேண்டி இதெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? அந்த புள்ளங்களோட உள்ளத்துல, எங்களுடைய உள்ளங்களிலும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உள்ளங்களிலும் அந்த பெருமானாரை பற்றி உண்டான கண்ணியம், மகிமை, முஹப்பத்து உள்ளத்துல வந்ததோட இப்ப சொல்லி பாருங்க அந்த புள்ளகிட்ட, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் டைமுக்கு தொலை சொல்லிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, தஹஜ்ஜுதுக்கு ஒட்டோவா எழும்பிப்படும். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை வாயில வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பாருங்க, உடனே எடுபடும். இன்னமும் எங்களுக்கும் அந்த பெருமானாருடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறதா? நாங்க எங்களுக்கு மனசுக்கு சொல்லிக்கோங்க, எங்கள்கிட்ட இன்னும் முஹப்பத்து போதாண்டு. அந்த முஹப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொள்வோம். அந்த முஹப்பத்து தான் எங்களுடைய ஈமானை அளக்கக்கூடிய கருவியாக இருக்கும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருந்து நாங்கள் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரஹ்மானே. அந்த நாயகத்தை பரிபூர்ணமான முஹப்பத் வைத்த கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அன்னார் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறையை பிசகாமல் எடுத்து நடப்பதற்கு யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுக்கு கல்வி படித்து தந்த ஆசிரியர்கள், உஸ்தாதுமார்கள், நல்லவர்கள், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அவர்கள் அனைவரையும் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா அல்லாஹ் உண்மையாக முஹப்பத்து வைத்த அந்த கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. திடீர் ஆபத்துக்களை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் மௌத்துக்களை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத்து செய்வாயாக. மௌத்து வரைக்கும் உனக்கு பொருத்தமான முறையிலே வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி நேரத்தை கலிமா தொய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய மௌத்தை ஷஹாதாவுடைய மௌத்தாக ஆக்குவாயாக. மதீனத்து மண்ணிலே எங்களுக்கு யா அல்லாஹ் நீ மௌத்தை தருவாயாக. அங்கே நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நீ நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா